வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். ஸோ 3 பயலில் உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயல் 1 க்ரீன் கலர் ஸ்கட்ச்மெண்ட், பயல் 2 ஆரஞ்சு கலர், பயல் 3 பிங்க் கலர். ஓகே, ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ரீடிங் எதுவாக இருக்கும். ஓகே, பயல் 1 போயிடலாம். இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங், நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ். ஸோ தாட்ஸ் பார்க்கலாம். ஸ்டார், 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் தெரியுதுங்க அவங்க 2 பேருக்குமே. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற பர்சன் ஒரு வேலை விஷயமா இல்லை பென்டக்கிள் சைடில் அந்த க்ரோத் தேடி உங்களை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு அப்ராட், அதர் சிட்டி, கடல் சார்ந்த இடங்கள், ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப லிட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக இருக்குது, லெஸ் கம்யூனிகேஷன் ஆச்சு இருக்குது. பட் ஆனால் இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹோப் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். இந்த பர்சனுக்கு ஹோப் இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரப்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மணி விஷயம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹைலைட்டாக தெரியுது. ஸோ சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், இல்லை கடன் ஏதாவது இருக்கலாம் இவங்களுக்கு, இல்லை அந்த சூழல்கள் இவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கலாம். அதனால் உங்களோட இவங்களுக்கு ஆசைகள் மனசில் ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் சைடு, எமோஷ்னல் சைடு இருந்தாலும் பட் ஆனால் இவங்க உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் இவங்க ஒரு மனசில் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கைவிடக்கூடாது. கண்டிப்பாக எப்படின்னாலும் இப்போதைக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இவங்களுடைய ஒரு ஃபேமிலி, உங்களுடைய பென்டக்கிள் சைடில் ஒரு கான்சன்ட்ரேஷன் தெரியுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி, தாட்ஸ் ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி தான் மனசில் தோணுது. ஓகே, அந்த இன்ட்ரப்ஷன் ஒரு ஹெவியாக எனக்கு தெரியுது. ஸோ இவங்களுக்கு ஒரு மேனேஜ் பண்ண முடியல. இவங்க அந்த கஷ்டத்தில் இந்த சிச்சுவேஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், சிலர் சொல்லியிருக்கலாம், சிலர் சொல்லாமல் அவங்க மனசில் வச்சுருக்கலாம். ஓகே, பட் இவங்களுடைய ஒரு ஸ்டேஜ் பார்க்கும்போது எப்படி இருக்காங்க, இவங்களுடைய வைப், இவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க பேசிக்காகவே ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க ஒரு விருச்சிக ராசி இருக்கலாம், ராசி லக்னம், இல்லை ரிஷபம், கன்னி, மகரம், கும்பராசி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு இண்டிவிஜுவலிட்டி தெரியுதுங்க. இவங்களுக்கு இப்போ என்ன ப்ரெசண்ட்டாக வேணும், எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ அது மணி இல்லையா, இல்லை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்க மைண்டில் இருக்குது, அதை கேப்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப் இவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட். ஓகே, நீங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார். ஓகே, இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு லக்கி ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் அது இன்னும் மனசில் அவங்களுக்கு அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த மெமரிஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு இருக்குது. பட் இன் பிட்வீன் நடக்கிற ஒரு ப்ராப்ளம்னால இவங்க அதை ஒபே பண்ணுறது, அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபீலிங்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. டவர், 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபீலிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேபி இந்த பர்சனை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இவங்களோட ஏதாவது ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டை போட்டிருக்கலாம்.
இல்லை நீங்களே வாலண்டரியாக இவங்கள வந்து ஒரு ப்ளாக் பண்ணியிருக்கலாம். இவங்களோட சிச்சுவேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் வந்து ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கலாங்க. அது வந்து மணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம், இல்லை வேலையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களை தாண்டி அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து ஒரு பெருசாக இருக்கிறனால இவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட சண்டை போட்டிருப்பேங்க. இப்போதைக்கு அவங்களால வந்து அதுக்கு வந்து ஒரு ஒபே பண்ணுறதோ, இல்லை பதில் கொடுக்குறதோ அவங்களால முடிஞ்சிருக்காது. ஒரு சண்டை நடந்திருக்கலாம். இவங்க சொல்லி பார்த்துருப்பாங்க. அவங்களோட சிச்சுவேஷன் வந்து உங்கள்கிட்ட சொல்லி பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து 2 பேருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. 5 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து 2 பேருக்குமே இந்த பாஸ்ட் மெமரிஸ் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி அப்படின்றது 2 பேருக்குமே இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இவங்கள நினச்சி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ எதனால் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, முன்னாடி நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, ஸோ இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஸோ அந்த மிஸ்ஸிங் அப்படின்றது வந்து 2 பேருக்குமே இருக்குது அந்த எனர்ஜி வைஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக இங்கே வந்து நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்தனால கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு பேலன்ஸ் அப்படின்றது நீங்கள் கொண்டு வரணும். 2 பேருக்குமே இந்த கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி வந்து ஒரு ஹோப் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ இவங்க எப்படி உங்களை வந்து ஸ்டாராக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இவங்க வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நபர். சோல்ஃபுல் கனெக்டிவிட்டி, ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி அப்படின்றது 2 பேருக்குமே தெரியுது. ஸோ இந்த நபரால் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது என்ன வருது அப்படின்னா, இப்போதைக்கு இவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, போகிற போக்கில் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கஷ்டம் இருக்கும்போது, ஸோ அதுவே வந்து தலையில் பெரிய ஒரு சுமையாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க நினைக்கும் போது, இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்னதாக தெரியலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய கடமைகள், அவங்களுடைய விஷயங்கள் முடிக்கணும். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதில் வந்து ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த லவ் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதா இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அந்த ஒரு 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 பாத் எப்படி இருக்குன்னா, ஒரு அன்னோன் பாத் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஸோ எப்படி போதோ போயிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சக்தி இருந்துச்சு, இந்த லவ்க்கு வந்து ஒரு சக்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சேர விடும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரீயூனியன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது. உங்களை விட அவங்களுக்கு அது வந்து அதிகமாக இருக்குது அந்த பாயிண்ட். இந்த லவ் மேலே நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்ஷன் பார்க்கலாம். 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஹெர்மெட், 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மனசில் என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங் அப்படின்னா, இந்த 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஒரு நல்ல விதமாக, ஒரு ஜென்யூனாக உங்களோட வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு சப்போர்ட், லவ் அண்ட் கேர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இவங்களுடைய ஒரு மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, ஹெர்மெட் ஸ்டேஜில் இருக்குது. ஹெர்மெட் ஸ்டேஜ் வரும்போது இந்த நடுவில் நடந்த ஒரு இன்பிட்வீன் இந்த ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே நடந்த அந்த பெயின்ஃபுல் சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஏன் அப்படி நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த லவ் அண்ட் கேர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலை. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, இல்லை வந்து இந்த மாதிரி நினச்சிட்டாங்களே, எவ்வளோ பண்ணோம் அந்த பர்சனுக்கு, எவ்வளோ வந்து அந்த சப்போர்ட் கொடுத்தோம், ஏன் புரிஞ்சுக்கலை, ஏன் புரிஞ்சுக்காமல் அவங்களா ஒரு மீனிங் ஒரு க்ரியேட் பண்ணுறது, இல்லை யோசனை பண்ணுறது அப்படின்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அதாவது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. எப்படி இவங்க வந்து அதுக்குரிய ஒரு
எஃபர்ட்டாக இருக்கட்டும், அந்த இன்வெஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஏன் புரிஞ்சுக்கலாம்? ஏன் நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணலை? ஏன் இந்த மாதிரி வந்து நினச்சிங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இந்த பர்சன்ட்டேருந்து எனக்கு வருது, இந்த பர்சன். ஏன்னா வந்து இந்த இந்த பர்சனுடைய ஒரு இது வந்து எனக்கு கிங் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இவங்களுடைய விருப்பம் எதுவோ அது வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், பட் இவங்களுடைய விருப்பம் அதுதான். ஸோ இவங்களுடைய ஒரு விஷ் வந்து நடக்கும் கண்டிப்பாக. இவங்க மீன ராசி கூட இருக்கலாம், மீன ராசி மீன லக்னம் இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு மெஜிஷியனாகவும் தெரிகிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அலைன்மெண்ட் வச்சுருப்பாங்க, ஒரு பிளானிங் வச்சுருப்பாங்க லைஃப்பில். கண்டிப்பாக அது வந்து இவங்க வந்து இவங்க யார்கிட்ட வந்து க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஒரு ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரியும். ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் இவங்க கொடுத்த ஒரு அன்பை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் இவங்களுக்கு வந்து மனசில் இருக்குது. இவங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 100% உங்ககிட்ட இருந்த அந்த லவ்வை வந்து ஒரு அசிச்சு பார்க்குறது எப்படி இருக்கும், ஒரு அப்படியே டக்குன்னு ஒரு 60% குறைஞ்சிரும், ஒரு 40% வந்து ஒரு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அதுதான் இவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அது என்ன பண்ணும், அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அந்த 40% அப்படின்னா, ஒரு அவங்களுக்கே ஒரு மனசு வந்து என்ன ஆகும். ஸோ ஒரு 100% இருக்கிற விஷயம் வந்து ஒரு குறைக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பாண்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாகும்ல, அதுதான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ பட் ஆனால் இன்னும் வந்து இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே அந்த லவ், அந்த சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை பலப்படுத்தணும், அந்த பாண்டிங் வந்து பலப்படுத்தணும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மீன் பண்ணுறாங்க, அது மாதிரி நினைக்கிறாங்க, இல்லை வந்து அதுக்கு தூண்டுதலாக நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த வைப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் சாரி கூட கேட்கலாம், இல்லை வந்து ஒரு அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வைப் நீங்கள் கொடுக்குறனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த 100% சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இவங்களுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் சொன்ன பாயிண்ட்டு தான் 60% தான் இருக்குது. 40% நீங்கள் கொடுக்குற அந்த பலம் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அவங்களுடைய மணி சைட், அவங்களுடைய ஒர்க். ஓகே, அதுதான் இவங்களுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக இவங்க வருவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பலம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ரைஸ் ஆகும். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய இந்த பர்சன் வந்து கரண்ட்டாக உங்களை பற்றி என்ன தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, உங்களுடைய பர்சனுடைய தாட்ஸ் பார்த்துடலாம். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், மூன், Page of Pentacles. Okay. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கார்ட் டபுள். ஸோ அட் ப்ரெசன்ட் இவங்களுடைய சிச்சுவேஷன் தாட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் ப்ளஸ்ஸாக இருந்த விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் வைப், இல்லைனா வந்து ஒரு டவுன் ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த பர்சனுக்கு வந்து ஆரம்பத்தில் உங்களோட அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இங்கே வந்து ஒரு மூன் எனர்ஜி, சிலருக்கு பேரண்ட்ஸ் மூலயமா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ட்ராபேக் இருக்கலாம், இல்லை இவங்களுடைய மனசு வந்து மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மேபி நீங்கள் வந்து ஒரு இவங்க எக்ஸ்பெக்ட்
எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த பர்சனுக்கு ஒரு ஹையராக எனக்கு தெரியுது உங்ககிட்ட. ஓகே. ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த விஷயம், அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு மேபி இவங்க வந்து ஒரு பென்டக்கிள்ஸில் வந்து இப்போ ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஹையராக தெரியுது. ஈவன் அது பென்டக்கிள்ஸ் வைஸில் இது வந்து உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தெரியுது. மணி வைஸில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில். மெயினாக ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை மணி வைஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்களால வந்து மூமெண்ட் இல்லை, இப்போதைக்கு மூமெண்ட் இவங்களுக்கு இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 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 மைனஸ் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஓகே. அதே மாதிரி இந்த பர்சனுடைய மைண்ட் செட்டும் இப்போதைக்கு ஒரு கரெக்டாக ஒரு வேவ் லென்த்தாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு ஒரு வேவ் லென்த் வந்து ஒரு மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. இவங்களுடைய ஒரு பார்க்கலாம், இவங்களுடைய ஃபீலிங்ஸ் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிங் ஆஃப் கப்ஸ், ஸ்டார், ஹேங்க்டு மேன் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்களுடைய எனர்ஜி ஆரம்பத்தில் ஸோ எப்படி வந்திருக்குன்னா, உங்களுடைய கார்ட்ஸ் ஆரம்பத்தில் எல்லாமே வந்து ஒரு ஒரு நல்லா இருந்திருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் இருந்திருக்கு. பட் போக போக இந்த எனர்ஜி டவுன் ஆகிருக்குங்க. இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா, லாஸ்ட் கார்டில் இந்த டெவில் அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது மறுபடியும் ரீயூனியன் இருக்குது. பட் ஆனால் அந்த ரீயூனியன் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க கொடுக்குற அந்த ஒரு டிமாண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரூல்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லாத சுச்சுவேஷன் அப்படின்றையும் இங்கே இருக்குது ஃபீலிங்ஸ் சைட் பார்க்கும்போது. ஸோ மேபி இவங்களுக்கு வந்து ஒரு ரிஷபம், ஓகே, சிலருக்கு வந்து கடகம், சிலருக்கு வந்து ஒரு அக்வேரியஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி, ப்ளஸ் அண்ட் மைனஸ் கலந்த எனர்ஜி. ஒரு இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் வேவ் லென்த் வந்து ஒரு கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஒரு இவங்களாலே வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. கார்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. 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 சில விருச்சிக ராசி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இவங்க மேலே அதிகமான ஹோப் இருக்கீங்க அட் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனாலும் சிலர் சுதாரிச்சிருக்கலாம். இந்த பர்சனுடைய ஒரு வைப் பார்க்கும்போது இவங்களால வந்து எந்த ஒரு ஃபர்தர் மூமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு வைப் வந்து ஒரு கரெக்டாக வரலங்க, தெரியலை எனக்கு. அதாவது தட் மீன்ஸ் வந்து என்னென்னா, இவங்களோட வைப் வந்து ஒரு மிக்சட் எனர்ஜியாக இருக்குது. இவங்க இன்றைக்கி பேசுகிறது வந்து நாளைக்கு பேச மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் தெரியல. ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கு, மியூச்சுவல் இருந்திருக்கு, உங்கள்கிட்ட அதிகமான ஒரு ஒரு பேச்சு அப்படின்றது கூட ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ வந்து இல்லை, ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு மணியில் வந்து ஒரு ட்ராபேக், இல்லைனா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து ஒரு தூரம் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸில் இருக்காங்க.
பட் இவங்களுடைய ஃபீலிங்ஸ் சைட் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. ஓவரால் இவங்கள பற்றி உங்களுக்கு வந்து எந்த ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவங்களுடைய கார்ட்ஸ் ரீட் பண்ணும்போதே எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது கூட எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் தான் இவங்களுடைய சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுடைய அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெவில், ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் ஹேங்க்டு மேன், ஈவன் மூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இவங்களுடைய கண்டிஷனே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருந்திருக்க விஷயம், சம் ப்ராமிஸ், இல்லைனா வந்து ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துருப்பாங்க. பட் அட் ப்ரெசண்ட் இது வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு ஒரு 1.5 வருஷம், இல்லை சிலருக்கு 1 வருஷம், சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 12 மாதம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இந்த பீரியட் இருந்து இவங்கக்கிட்ட வந்து எந்த கான்டாக்ட், கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப ஒரு லிட்டில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ ஆக்ஷன் பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. த வேர்ல்ட், Queen of Pentacles and 9 of Pentacles in a ஒரு கார்ட் கன்ஃபர்மேஷன். ஓகே, சரி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு எந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க, பட் வந்து இப்போதைக்கு இல்லைங்க. இவங்களுக்கு வந்து சம் சேஞ்சஸ் தெரியுது, இவங்களோட வைப்பில் சம் சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கொடுத்த அந்த ப்ரியாரிட்டி, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், இவங்க வந்து பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுறாங்க. இல்லை வந்து இவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க, இல்லை இவங்களுக்கு வந்து எங்கே ஃபேவராக இருக்கும் அந்த பென்டக்கிள்ஸ் விஷயத்தில். அந்த சிலருக்கு வந்து ஒரு வைபே எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, இவங்களுடைய வைபே வந்து சேஞ்சாக தெரியுது. தட் மீன்ஸ் வந்து இவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கலாம், இவங்களுடைய ஒரு முன்னாடி இருந்த லவ் அப்படின்றது இங்கே இல்லாமல் இருக்குது, இவங்களுடைய ஒரு நோக்கங்கள் வந்து மாறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எம்பரர் அண்ட் 3 ஆஃப் கப்ஸ் வரும்போது இவங்களுக்கு எங்கே சந்தோஷம், எது வந்து ஃபேவராக இருக்குது, எதை வந்து யார் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இவங்க அந்த நினைக்கிற மாதிரி, இவங்க ஃபேவர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது கார்ட்ஸு. ஸோ அதிகமான ஒரு இவங்கள விட ஒரு ஹையர் பர்சன் கிடச்சிருந்தா அவங்கக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இவங்க லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு, இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க, ஒரு ஸ்டேட்டஸ் வைஸ் பார்க்குறவங்க, மணி வைஸ் பார்க்குறவங்க, இவங்களோட பெரிய ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, ஸோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பர்சனாலிட்டியில் இருக்கலாம், ஸோ உங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே வருதுங்க. ஸோ இவங்களுடைய எனர்ஜி வந்து இப்போதைக்கு இவங்க வந்து எந்த ஹோப்பும் இவங்களுக்கு வந்து இவங்க மூலயமா கிடைக்கிறதில்ல. இப்போ இவங்க கொடுத்தாலும் இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ஒரு ஒரு வைப் எப்படி இருக்குன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சஸ் தெரியுது, கம்ப்ளீட்டாக இவங்களோட மைண்ட் செட்டே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த பதிலும் வந்து சொல்லாமல் இருக்கலாம். இந்த மூன் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து என்ன தோணுதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு இவங்களுக்கு வந்து எதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், எதில் வந்து ஒரு தீவிர எண்ணங்கள், அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஸோ ஓவராலாக இந்த பர்சனுடைய ஒரு எனர்ஜியை வந்து ஒரு மிக்சட் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஒரு டெவில் எனர்ஜி, ஒரு சேஞ்சஸ், மாற்றங்கள். இவங்க மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்க, நிறைய மாற்றங்கள். அது முக்கியமாக பென்டக்கிள்ஸில் இவங்க நினைக்கிற ஒரு ஃப்யூச்சர் லைஃப்பில் எப்படி இவ்வளோ ஒரு ஈஸியாக, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக எப்படி வந்து முன்னுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. எப்படி வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், ஒரு மணி வைஸில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், எப்படி வந்து சீக்கிரமாக முன்னுக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு வைப் வருது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 3 இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் போயிடலாம். ஸோ பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங், உங்களுடைய வைப், உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி அட் ப்ரெசென்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் தாட்ஸ், 3 of Swords, Moon,
8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்கள் 2 பேருக்குமே 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தெரியுதுங்க. சுச்சுவேஷன் வந்து மூன் எனர்ஜியில் தான் போயிட்டுருக்கு. ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம், இன்செக்யூரிட்டி. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையராக எனக்கு தெரியுறீங்க. இந்த பர்சனால் இந்த வருத்தங்கள் அப்படின்றது ஒரு ஹையராக தெரியுது. ஸோ மனசில் கஷ்டமும் இருக்குது. சிலர் அழுதுட்டு இருக்கீங்க. மேபி இந்த இந்த பர்சன் வந்து ஒரு டாக்ஸிக், உங்கள் 2 பேருடைய கனெக்டிவிட்டி பார்க்கும்போது ஒரு டாக்ஸிக் எனர்ஜி தெரியுது. இப்போதைக்கு வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து 2 பேருமே மேபி இது கடந்து வந்திருக்கலாம். தாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அட் ப்ரெசன்ட் சிலருக்கு இருக்கலாம். சிலர் வந்து கடந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது. 2 பேருக்குமே ஒரு என்ன இருக்குது அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது ஒரு சேஞ்சஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நியூ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனசில் வந்து ஒரு புதுசாக ஒரு எனர்ஜி அப்படின்றது, ஒரு உத்வேகம் அப்படின்றது, ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி வரும்ல, அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கலாம். மேபி சிலருக்கு இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்திருக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பெயின் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஃபேமிலி வைஸ் ஒரு 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது ஒரு பர்சனலாக இன்ட்ரப்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் போயிருக்கும். இந்த பர்சன்கிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட் போயிருக்கும். அதே மாதிரி அந்த பர்சனுக்கும் அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட் அப்படின்றது இங்கே இருக்குது. அதே மாதிரி பென்டக்கிள்ஸ்லையும் 2 பேருக்குமே ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுடைய பென்டக்கிள்ஸில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போதைக்கு இந்த மன வலி வந்து கடந்து சிலர் ஹீல் ஆகி வெளியே வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு பாத், அவங்க ஒரு பாத், இல்லை நிறைய ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தனிப்பட்ட டெசிஷன். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அது வந்து உங்களுடைய பேஷன், உங்களுடைய ஒர்க், உங்களுடைய பென்டக்கிள் சைடில், உங்கள் ஃபேமிலி சைடில் வந்து கான்சன்ட்ரேட் அப்படின்றது தெரியுது. ஸோ இது 2 பேருக்குமே இந்த எனர்ஜி வந்து சூட் ஆகுதுங்க. ஓகே. ஸோ அந்த பர்சனுடைய ஃபீலிங்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். எஸ், ரீபர்த், டெத் வந்திருக்கு. ஸோ 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓகே, இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு சான்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. சிலருக்கு வந்து சான்ஸ் இருக்குது, ரீபர்த் அப்படின்றது வந்துருக்கு. சிலர் வந்து இங்கே வந்து பேரண்ட்ஸ் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் இல்லை உங்களுடைய உங்கள் 2 பேருக்கும் யார் இன்ட்ரப்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க மூலயமா ஒரு சொல்யூஷன் கிடச்சி ரீயூனியன் ஆகிறதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்து கடந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுறது, பென்டக்கிள்ஸ் வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட், அது மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ 2 வே வருது. சிலருக்கு வந்து ரீயூனியன் இந்த பர்சனை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு அது வந்து ரொம்ப மினிமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு 40% தான் இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே அந்த வைப் வந்து ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து இப்போ தான் கடந்து ஒரு ஹீல் ஆகிட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. பட் சிலர் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் சிலருக்கு இருக்குது. அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கும் அது ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த 60% ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லேருந்து கடந்து வெளியே வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே மீனிங். ஸோ ஆக்ஷன் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்துலாம். 2 ஆஃப் வாண்ட்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். 2 பேருமே ஒரு செப்பரேட் பாத் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஒரு வே இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அந்த 10 ஆஃப் கப்ஸ் வந்து எதில் வந்து நீங்கள் வந்து செலுத்தணும், எதில் அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் இதுதான் எனக்கு வந்து தெரியுது. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வரும்போது இனிமேல் ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங், அதில் தான் நீங்கள், ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரீ செல்ஃப் தெரியுது. உங்களுடைய ஃப்ரீ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்தோஷமாக இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க. அது ஹீல் ஆகி வெளியே வந்திருக்கீங்க. மேபி நீங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்குள்ளே, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட, இல்லை வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் தெரியுது, அவங்களோட ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஃபர்தராக ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் தெரியுதுங்க. அதை வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது வந்து இந்த எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா 2 பேருக்குமே தெரியுது. ஸோ மியூச்சுவல் தெரியுது உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா 2 பேருக்குமே தனித்தனியான ஒரு பாத் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு.
ஒரு ரிலீஃப் ஆயிருக்கீங்க, ரிலாக்ஸ் ஆயிருக்கீங்க, ஹீல் ஆயிருக்கீங்க. சிலர் வந்து ஒரு சுதாரிச்சிருக்கீங்க. ஸோ சிலர் வந்து அந்த ஹாப்பி மூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு செல்ஃபாக ஒரு பேஷன் ஓகே, ஒரு உங்களை வந்து யார் கேர் பண்ணிகிட்ருக்காங்களோ, உங்ககிட்ட யார் வந்து ஒரு 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 டிவைன் கூட ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி கூட ஒரு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய கார்ட்ஸ் வந்து அதிகமான நெகட்டிவ் பார்த்துட்டீங்க. அதிகமான நெகட்டிவ் பார்த்துட்டீங்க, பெயின்ஃபுல் பார்த்துட்டீங்க. கஷ்டங்கள் எப்படி எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லாமே நீங்கள் அந்த பர்சன் மூலியமாக இல்லை அந்த சிச்சுவேஷன் மூலயமா சரவுண்ட்ஸ் மூலயமா ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுடைய ஒரு இது எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுடைய கார்ட்ஸ். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய கேர் க்ரோத் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மெயினாக உங்களுடைய கப்ஸ் வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் இனிமேல் நீங்கள் எதை வந்து நினச்சி இது பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சந்தோஷம். அந்த மாதிரி தான் இப்போ வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு, லெவல் ஆஃப் திங்கிங் ரைஸ் ஆகிருக்கு. நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு யோசனைகள் தெரியுது. உங்களுடைய ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங், ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு அக்செப்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நடந்த விஷயத்துக்கு ஒரு லெசன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங் வைப் தெரியுதுங்க. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் வைப் தெரியுது. ஸோ ஸ்ட்ராங்கர் ஆகிருக்கீங்க. ஸோ அதுதான் உங்களுடைய ரீடிங். ஸோ ஓவரால் இது வந்து 2 பேருக்குமே எனக்கு வந்து சூட் ஆகுது. உங்களுடைய எனர்ஜியும் சரி, அந்த பர்சனுடைய எனர்ஜியும் சரி, 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.